Students, our next heading is motion of a charged particle in a uniform magnetic field. It is an important 5-mark question. So, how a charged particle move in the uniform magnetic field? ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் எந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கல் விங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக மூவ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இட் மூவ்ஸ் இன் த சர்க்குலர் பாத் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்கான்? என், அதாவது கிராஸ் போட்டால் ஃபீல்டு எப்படி ஆக்ட் ஆகுது? பர்பண்டிகுலர் இன்வர்ட்ஸ் டு த பிளான் ஆஃப் பேப்பர். அதே இது இந்த மாதிரி புள்ளி மாதிரி வச்சுருந்தாங்கன்னா பர்பண்டிகுலர் டு த அவுட் ஆஃப் த பிளான் ஆஃப் பேப்பர். கிராஸ்னா அப்படியே இன்வர்டாக பர்பண்டிகுலராக. அப்போ இதுதான் ஒரு பிளான்னா, இப்போ இங்கே பர்பண்டிகுலராக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? அப்போ இதில் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல், ஏ பாசிட்டிவ் சார்ஜு கியூங்கிற பார்ட்டிக்கல், இட் என்டர் வித் வெலாசிட்டி விங்கிற வெலாசிட்டியில் இங்கே உள்ளே என்ட்ராயிருக்கு. அப்போ எப்படி என்ட்ராயிருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் என்ட்ராயிருக்கு. ஓகேவா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நம்ம ஈஸியாக போடலாம். இப்போ இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னா இதுக்கு பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் உள்ள நுழையுது. உள்ளே நுழையும் போது என்ன ஆகுது? there is a force, magnetic Lorentz force என்ன ஆகுது? அது மேலே ஆக்ட் ஆகுது. அப்போ இங்கே வியும் பியும் பர்பண்டிகுலராக இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் வியும். அப்போ த மேக்னெட்டிக் Lorentz force இஸ் Q into V cross B. So magnetic force is perpendicular to V and B. VB இருக்கக்கூடிய பிளானுக்கு பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் டஸ் நாட் டூ எனி ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இட் ஒன்லி சேஞ்சஸ் த டைரெக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஒன்லின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? எஃப்எம் கியூ வி பி sin theta. ஓகேவா? here V is perpendicular to B. அப்போ theta 90 degree. ஸோ இங்கே sin 90 degree அப்படின்னா it is 1. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அங்கே கொடுத்துட்டான். அப்போ sin 90 1ன்னா that is the maximum magnetic force is QVB, which does not do any work, which changes the direction of velocity at each point. So the particle here, it moves in this circular path. அப்போ எல்லா பாயிண்ட்லையும் என்ன ஆகும் அப்படின்னா it changes only the velocity ஓட டைரெக்ஷனை மட்டும் மாற்றும், மேக்னிடியூடை மாற்றாது. ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் does not do any work, எந்த ஒர்க்கும் பண்ணாது. அப்போ இந்த மாதிரி மாற்றுறதுனால அப்படியே இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்னவா இங்கே ஆக்ட் ஆகுது? இட் ஆக்ட்ஸ் அஸ் அ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ணி அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கலை என்ன பண்ணுது அப்படின்னா மேக் டு மூவ் இன் த சர்க்குலர் பாத் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உள்ளே என்ட்ரானோன்னையே இது மேலே லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த பார்ட்டிக்கல் அப்படியே சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ திஸ் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் provide the necessary centripetal force.
அதனால தான் அது சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது. அப்போ சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா என்னது? mv ஸ்கொயர் பை r அப்படின்னு சொல்லுவோம். here v இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ r ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் பாத் வந்து mv பை qb அப்படின்னு வந்துடும். ரேடியஸ் ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத். ஸோ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி மொமெண்டம், இந்த மாதிரி ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத்க்கு ஒரு எக்ஸ்போசர் நம்மளுக்கு கிடைச்சிருது. ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைம் பீரியட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டைம் பீரியட்னா டைம் டேக்கன் பை த பார்ட்டிக்கல் டு கம்ப்ளீட் ஒன் சர்க்குலர் மோஷன். ஒரு தடவை சுற்றி வருவதற்கு அது எவ்வளோ டைம் எடுத்துக்கிறதோ தட் இஸ் கால்டு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அதை கேபிட்டல் டி அப்படின்னு குறிப்பிடுவோம். அப்போ டைம் பீரியட். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? அப்போ இதிலிருந்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. இங்கே டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது? த லென்த் ஆஃப் த சர்க்குலர் பாத். லென்த்ங்கிறது என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆரா, அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன வரும்? 2πr பை வெலாசிட்டி என்னது? v அப்படின்னு இருக்க. இந்த ஆர்ங்கிற இடத்துல இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணேன். அப்போ 2π பை v, ஆர்ங்கிற இடத்துல என்ன போடுறீங்க? mv பை qb அப்படின்னு போட்டுடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த v கேன்சல் ஆயிடும். அப்போ t ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருது? 2πm பை qb அப்படின்னு டைம் பீரியடுக்கு ஒரு ஃபார்முலா எனக்கு கிடைச்சிருது. இதுக்கு பேரு சைக்ளோட்ரான் பீரியட். சைக்ளோட்ரான்ங்கிறது இந்த பாடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். இது வந்து பார்ட்டிக்கல் ஆக்ஸலரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புரோட்டான், நியூட்ரான், இந்த பார்ட்டிக்கல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் ஆக்ஸலரேட் பண்ணி போய் அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். இப்போ நியூக்ளியஸை பிரேக் பண்ணக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். அதனால் இதுக்கு பேர் சைக்ளோட்ரான். இதுக்கு இன்னொரு பேர் வந்து சைக்ளோட்ரான் பார்ட்டிக்கல் ஆக்ஸலரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாபிக் முடிச்சோன்னா நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ரைட், இப்போ இதுக்கு பேர், இந்த டைம் பீரியடுக்கு பேர் சைக்ளோட்ரான் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா என்னது? நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் மேட் பர் செகண்ட். ஒரு செகண்டில் இந்த பார்ட்டிக்கல் எத்தனை சர்க்குலர் மோஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு? 10 கம்ப்ளீட் பண்ணியிருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி 10 Hz. 50 டைம்ஸ் அது சர்க்குலர் மோஷனை கம்ப்ளீட் பண்ணியிருந்துச்சுன்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 50 Hz. ஹெட்ஸுங்கிறது ஃப்ரீக்வன்சியோட யூனிட். ஓகேவா? அப்போ வந்து அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் சர்க்குலேஷன் மேட் இன் 1 second, தட் இஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி. அதை எஃப் அப்படின்னு குறிப்பிடுவோம். அப்போ ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட் ஃபார்முலா 1/t அப்படின்னு போடுவோம். அப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்படியே தலைகீழாக மாற்றி எழுதுங்க. அப்போ என்ன வரும்? qb பை 2πmன்னு வரும். அடுத்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினா ஒமேகா. ரிலேஷன் நம்ம 11th படிச்சிருக்கோம். 2πf அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எஃப்க்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். qb பை 2πm
2 pi கேன்சல் ஆயிரும். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு QB by M அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன பேர் சொல்கிறான் அப்படின்னு கேட்டோன்னா சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி. cyclotron frequency or gyro frequency அப்படின்னு சொல்றோம். cyclotron frequency அல்லது gyro frequency அப்படின்னு நம்ம பேர் வைக்கிறோம். ரைட். இப்போ இந்த டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி, cyclotron frequency இதெல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா டிபெண்ட் ஒன்லி ஆன் த சார்ஜ் டு மாஸ் ரேஷியோன்னு கொடுத்துருக்கான் பாருங்க புக்கில். அப்போ சார்ஜ் டு மாஸ் ரேஷியோனா என்னது? Q by M. Qனா சார்ஜ், Mனா மாஸ். அப்போ Q by M ரேஷியோவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ரைட். இப்போ வந்து இஃப் த பார்ட்டிகல் enter into the magnetic field not perpendicular போகாமல் it makes an angle theta with the magnetic field. இப்போ பாருங்க, இப்போ பர்பண்டிகுலராக இருந்தால் சர்க்குலர் பாத்தில் போகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் என்ட்ரு ஆகலை. இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம பார்ட்டிக்கல் என்ன பண்ணல அப்படின்னா சர்க்குலர் பாத்தில் போகாமல் it enter in the charge particle enter with some velocity v by making some angle theta அப்படின்னு வச்சுக்கிறோம். with the magnetic field some theta angle inclinationல போகுது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா the velocity is resolved into its component. One is parallel component v cos theta, one is v sin theta. Perpendicular component. Here the parallel component, the component parallel to the magnetic field does not change. அது எதுவும் சேஞ்ச் ஆகாது. It is does not change அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் the component perpendicular to the magnetic field undergo change and it continuously changes the magnetic Lorentz force. Magnetic Lorentz force change பண்ணோம். So the particle enter in the magnetic field with certain angle theta. It moves in the magnetic field in the spiral path. அப்போ சர்க்குலர் மோஷனாக இருக்காது, இந்த மாதிரி சுருள் வடிவத்தில் அது ட்ராவல் பண்ணும். ஒரு ஹெலிக்கல் பாத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அது ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறத இந்த தலைப்பில் சொல்லியிருக்கான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம காட்டின வரைக்கும் இங்கே வந்தாச்சா? அடுத்து பாருங்கள், ஒரு ஃபோட்டோகிராஃபி பிக்சர் கொடுத்துருக்கான். அதில் ஹெலிக்கல் பாத் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துருக்கான். when it move in the magnetic field, மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் பண்ணும்போது. அப்போ இங்கே வந்து ஒரு டிவைஸ் இருக்குது, அதுக்கு பேர் க்ளவுடு சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்ட்டிக்கல் டிடெக்டர் கால்டு க்ளவுடு சேம்பர். அதில் வந்து அந்த பார்ட்டிக்கல் எலக்ட்ரான் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கண்டென்ஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒயிட்டாக நம்மளுக்கு அதனுடைய பாத் கிடைக்கும். ஸோ அந்த பாத் வந்து எப்படி இருக்குது? ஒரு ஹெலிக்கல் பாத்தாக இருக்குது. எப்போ த எலக்ட்ரான் என்டர் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதர் தேன் 90 டிகிரி, 90 டிகிரியாக இல்லாமல் இருக்கும்போது அதனுடைய பாதை வந்து இந்த மாதிரி ஹெலிக்கல் பாத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.